தமிழகத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது சோபா மாடல் ஆட்சி தான் நடக்கிறது என்கிறார். சோபா மாடல் ஆட்சியா, நல்லாட்சி நடக்கிறதா? மக்களிடம் கேட்போம் வாருங்கள். வணக்கம், என் பேர் மோகன். இப்போ நடக்கிற ஆட்சி நல்லாட்சியா சோபா ஆட்சியான்னு கேட்குறாங்க எதிர்கட்சி. என்னையை பொறுத்தளவில் நல்லாட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரமே அது ஃபுல்லாகவே திருப்தியாக நிரந்தரமாக நல்லாட்சியாக ஆயிரும். அதில் மாற்றம் இல்லை. மக்கள் எல்லாருமே பரவாயில்ல, சீக்கிரத்துலேயே எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே சீக்கிரமாகவே ஆயிரும். கொஞ்சம் 2 மாதம் குறைக்கப்பட்டிருக்கு. லஞ்சம் கூட குறைக்கப்பட்டிருக்கு. லஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கு. நல்ல நடவடிக்கை எடுக்கிறாங்க. நல்ல ஆட்சி தானே. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுறேன். நல்லாட்சி நடக்குது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? பரவாயில்லாம நல்லா இருக்கு. லஞ்சம் லாவணியம் இப்போ குறைஞ்சிருக்கு. மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கு. வேற உங்க மனசுக்கு பட்ட கருத்துக்களை சில கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல, நல்லாட்சி நடக்குது. சோபா மாடல் ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்றாங்க. தற்போது சோபா மாடல் ஆட்சியா சிறப்பான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா? சிறப்பான ஆட்சின்னு சொல்ல முடியாது, இனி போக போதான் தெரியும். இப்ப இந்த மாற்றத்தை நீங்க பாத்துறீங்களா? மாற்றம் காட்டி கொஞ்சம் மாற்றம் இருக்கு, இருந்தாலும் இன்னும் மாற்றம் ஆகணும். எதுல ஏதாவது உங்களுக்கு குறைபாடு தெரியுதா? ஒரு மாச கால ஆட்சி நடக்கிறது ஏதாவது குறைபாடு தெரியுதா? இப்போதைக்கு வந்து அதிரடியா நடக்கிற மாதிரி தெரியுது. இப்போதைக்கு அதிரடியா நடக்கிற மாதிரி தெரியுது. இனிமேல் எப்படின்னு போக போதான் தெரியும். எவ்வாறு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எப்படிங்க? எப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கலாம்னா, எங்கிட்ட லஞ்சம் எதுவும் வாங்காம இருக்கணும். சின்ன சின்ன குற்றம் கூட நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதான் மக்களோட ஆசை. உங்களுடைய ஆர்வம் அது. ஆமா. 3 வயசு ஆகுது, அந்த பிள்ளை நின்றுக்கிட்டு இருக்கு. 2 பேர் சேர்ந்து, பாப்பா நீ உள்ள போயிருப்பா, வெளியே வராதப்பா, நாடே கெட்டு போய் கிடக்குது, சின்ன குழந்தைய கூட விட மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. அப்ப அதுக்கு என்ன இது? முதல்ல அதை நடவடிக்கை எடுத்து அப்படி பண்றவங்கள நிக்க வச்சு சுடணும். சிறப்பான ஆட்சி நடக்கிறதா? சிறப்பான ஆட்சி பரவாயில்ல. ஒயின் ஷாப்பு மூட்டுன்னு சொல்லி இப்போ ஒரு பாதி கடை அடைச்சிருக்காங்க. இன்னும் பாதி கடை அடைக்கவில்லை. 800 கடை சொன்னாங்க, அதில் பாதி கடை அடைக்காமல் இருக்காங்க. அடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த கற்பழிப்பு நிறையா நடக்குது. அந்த இதுக்கு நல்ல உரிய தண்டனை கொடுக்கணும். வீட்டில் போய் 10 வருஷம் 20 வருஷம் ஆயுள் தண்டனை போடுறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. ஏதாவது உரிய சிறப்பான தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும். போதை கலாச்சாரத்தை கொஞ்சம் ஒழிக்கிறாங்க. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியா இருக்காங்க. சட்ட ஒழுங்கு கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இருக்கு. பரவாயில்ல. இந்த மாதிரி இப்படியே கொஞ்சம் நல்லா பெண்கள் ரொம்ப அதிக பாதுகாப்பு தரணும்னு விரும்புறீங்க? பெண்களுக்கு கொஞ்சம் நல்லா பாதுகாப்பு கொடுக்கணும். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லா இதாக இருக்கணும். உரிய நடவடிக்கை எடுக்கணும். நல்லா பாதுகாப்பாக இருக்கணும்.